கையில் கேமரா இருக்கிறது என்று யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்ல முன்வருவது வேதனை அளிக்கிறது. கோவையில் பன் பட்டர் ஜாம் திரைப்பட நடிகர் ராஜு ஜெயமோகன் பரபரப்பு பேட்டி. ராகவ் மிர்தாத் இயக்கத்தில் நடிகர் ராஜு ஜெயமோகன், நடிகைகள் பவ்யா, திரிகா பாதையா, பிரசாத் ஆகியோர் நடித்து தற்போது வெளியாகியுள்ள திரைப்படம் பன் பட்டர் ஜாம். இத்திரைப்படம் தமிழகம் முழுவதும் பல்வேறு திரையரங்குகளில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் கோவை விமான நிலையம் அருகே உள்ள பிராட்வே சினிமா திரையரங்கில் திரைப்பட குழுவினரான இயக்குனர் ராகவ் மிர்தாத், நடிகர் ராஜு ஜெயமோகன், மைக்கேல் ஆகியோர் ரசிகர்களை சந்தித்து திரைப்படம் குறித்து கேட்டறிந்தனர். தொடர்ந்து இத்திரைப்படம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ராஜு ஜெயமோகன் கூறுகையில், பன் பட்டர் ஜாம் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் கொடுத்த ஆதரவிற்கு நன்றி எனவும், இந்த திரைப்படம் ஆண்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் பெண்களுக்கு அதிகமானோருக்கு பிடித்துள்ளது. குடும்பமாக பலரும் வந்து திரைப்படத்தை கண்டு செல்கின்றார்கள் என கூறினார். ஒரே நாளில் அதிகமான திரைப்படங்கள் வெளியாகும் பொழுது எத்தனை திரைகள் என்று முடிவு செய்வது நடிகர்கள், இயக்குநர்கள் கையில் இல்லை. அது இயற்கையாக எவ்வாறு நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது எனவும் தெரிவித்தார். கல்லூரி படிக்கும் பொழுது நான் யாரையும் ராக்கிங் செய்ததும் இல்லை, சண்டையிட்டுக் கொண்டதும் இல்லை. ஆனால் என்னை ராக்கிங் செய்துள்ளார்கள், சண்டையில் என்னை அடித்துள்ளார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். என்னை பலருக்கும் அடையாளம் காட்டியது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தான் என கூறியவர், அனைத்து விமர்சகர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் ஏதேனும் திரைப்படத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் உங்களது விமர்சனங்களை பார்த்துவிட்டுத்தான் செல்வோம். ஒரு திரைப்படத்தில் பாசிட்டிவ், நெகட்டிவ் இரண்டையும் கூறுவதுதான் ஒரு விமர்சனமாக இருக்கும். அதை தவிர்த்து கிண்டல் செய்வது தவறு என்று நினைக்கின்றேன் என தெரிவித்தார். கையில் கேமரா இருக்கிறது என்பதற்காக செய்தியாளர்கள் அதிகாரப்பூர்வமாக செய்ய வேண்டியதை பலரும் செய்கின்றார்கள் என்றார். தொடர்ந்து 3 படங்கள் நடிக்க உள்ளதாக கூறிய அவர், நடிகர் ரஜினிகாந்த் நடித்த பாஷா திரைப்படம் மீண்டும் ரிலீஸ் தற்பொழுது செய்யப்பட்டுள்ளதை பார்க்கும் பொழுது சற்று பயமாக இருந்தது. ஆனால் நம்முடைய படம் ஓடும் பொழுது அருகில் தலைவர் படமும் ஓடுகிறது என்பது ஒரு பெருமையாக உள்ளது என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்கும் வணக்கம். கோவையை சேர்ந்த பிரஸ், மீடியா, ஊடகம் மற்றும் பிரிண்ட் பப்ளிசிட்டி எல்லா மீடியா நண்பர்களுக்கும் எங்களோட பணிவான வணக்கம். அண்ட் கோவை மக்களுக்கும் எங்களோட பணிவான வணக்கம். நாங்கள் பன் பட்டர் ஜாம் டீம். இது வந்து எங்கள் டைரக்டர் ராகவ் மிர்தாத் அண்ட் இவர் வந்து மைக்கேல் தங்குதுரை. இவர் என்னோட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. ஸோ எங்கள் படம் வந்து 18th ரிலீஸ் ஆகி இந்த வீக்கெண்ட் வந்து ஷோ பை ஷோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சீட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி நிறையா நல்ல ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பர்சனலாக எல்லாரையும் மீட் பண்ணி தேங்க்யூ பண்ணோம். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது வந்து ஜென்சி அவங்கெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி படம் உருவாச்சு. ஆனால் வந்து சர்ப்ரைசிங்காக வந்து படம் வந்து நிறையா விமெனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அண்ட் ஒருத்தங்களும் எங்களுக்கு சொல்கிற ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி. திஸ் இஸ் மோர் தென் லைஃப் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச். படத்தோட இயக்குனர் ராகவ் மிர்தாத் எல்லாத்துலேயும் வந்து போகிற இடத்துலாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். என்னென்னா இந்தளவுக்கு ஓவர் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கல. இளைஞர்களுக்கு மேஜராக பிடிக்கும்னு நினச்சோம். பட் அதை தாண்டி பெண்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு. ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குது. அண்டு இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபிலிம். உங்களை சிரிக்கவும் வச்சு கடைசியில் கொஞ்சம் சிரிக்கவும் வைக்கணுன்றது நான் நம்புகிறேன். அப்போ ஃபீட்பேக்லாம் வந்து நான் அதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருக்கும் தியேட்டர்ஸில் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 2.5 hours ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல சிரிக்க வச்சு ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணுங்கள். எங்ககிட்ட உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபில்மாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.